அத்தை வந்துட்டு பொங்க வைக்கிறதுக்காண்டி சாமி கும்பிட்டுட்டு அடுப்பில் வந்து பொட்டு வச்சுட்டு இருந்தாங்க. அப்புறம் அடுப்பு பற்ற வச்சுட்டு இருக்கும்போது மகி நானும் ஒரு குச்சி வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஒரு குச்சி வச்சுட்டு இருந்தான். லைட்டாக போக வரவும் கலை வந்துட்டு தூக்கிட்டு போயிட்டான். குட்டி பாப்பாவுக்கு ஒரு மாதிரி இருக்கும்ல, அதனால தூக்கிட்டு போயிட்டான். அதுக்கப்புறம் பொங்க வச்சுட்டு இருந்தோம். அப்புறம் நான் வந்துட்டு இன்னைக்கு பொங்கலுக்கு சாரி கட்டியிருந்தேனா, அதோட சரி அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் மறுபடியும் வந்துட்டான் மகி. ஆல்மோஸ்ட் பொங்கல் வச்சு முடிச்சாச்சு. வச்சு முடிஞ்சோன்னா சாமிக்கு வந்துட்டு அத்தை வந்து பொட்டு வச்சுட்டு இருந்தாங்க. அப்புறம் சாமி கும்பிட்றதுக்கு தேவையானதெல்லாம் எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க. அப்புறம் பொங்கல் எடுத்து இலையில வச்சுட்டு பூசணிக்காய், அப்புறம் பனங்கிழங்கு எல்லாத்தையும் எடுத்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் நாங்கள் எல்லோரும் சாமி கும்பிட வந்துட்டோம். குட்டி பாப்பா வந்திருக்காங்க. அப்புறம் மாமா சாமி கும்பிட்டு இருந்தாங்க. அப்புறம் அடுத்தடுத்து சாமி கும்பிட்டுட்டு சாப்பிட உட்காந்தாச்சு. எல்லாருக்கும் சின்ன சின்ன இலையில் கொஞ்சம் கொஞ்சமாக பொங்கல் வச்சு சாப்பிட்டுட்டு இருந்தோம். குட்டி பாப்பா கொஞ்சிட்டு இருந்தேன்னா மகி வந்து அங்கே நின்றுட்டு இருந்தா. என் பக்கத்தில் வந்துட்டா. இந்த வருவா பாருங்களேன், இப்போ கொஞ்சிட்ருக்கேன்னா பக்கத்தில் வந்துட்டா. நான் வந்துட்டு இங்கே உட்கார்றா மகி, கீழே உட்காருன்னு சொன்னேன். இல்லைன்னா அம்மா மடியில் உட்காருமா அப்படின்னு சொன்னேன். மானா அப்படி சொல்லிட்டு இருந்தா. அவ்வளோதான், எல்லோரும் சாப்பிட்டு வெளியே வந்துட்டோம். மகி ஒரு கரும்பை 2ஆக உடச்சி வச்சு விளாண்டுட்டு இருந்தா. எடுத்து இங்கிட்டு போய்கிட்டே வந்துட்டு இருந்தா. இந்த கையை ஆட்டி பாருங்களேன். அவ்வளோதான், பொங்கல் முடிஞ்சிடுச்சு.